கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ விசுவாசத்தில் கஷ்டங்கள், பாடுகள் என்பது எல்லா மனிதருக்கும் உண்டு. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக பக்திமான்கள் பல கஷ்டங்களை பட்டதாக நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் பாடுபடும் போது அதை எவ்வாறு அணுகுவது? யாக்கோபு 1:2-4 உயிருள்ள விசுவாசம் பாடுகளை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளும். லிவிங் ஃபெய்த் வில் ஃபேஸ் ட்ரையல்ஸ் வித் ஜாய். வாசிக்கலாம். யாக்கோபு 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5:11-12 அதனை லூக்கா 6:22-23 நாம் வாசிக்கின்றோம். என் நிமித்தமாக நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால் சந்தோஷப்படுங்கள் என்று கூறுகிறார். Be happy when you are reviled in my name. இங்கே சந்தோஷமாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதும், அதே போல யாக்கோபு 1:3 மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்பதும் ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அன் இம்பரேட்டிவ். இங்கே பாடுகள் என்று சொல்லும்போது நம்முடைய பாவத்தினால் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களை குறித்து யாக்கோபு சொல்ல கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஒரு தப்பும் செய்யாமல் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்வதனால், இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாம் சில செயல்களை செய்யும்போது நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், பாடுகள், நாம் சந்திக்கும் சவால்கள், அதை தான் பாடுகள் என்று யாக்கோபு கூறுகிறார். அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில் நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும்? 2 காரியம். ஒன்று, இந்த பாடுகள் நம்மை விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக உருவாக்கும். It will make us strong in our faith. இப்போ இந்த பாடுகளின் மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று 3 சொல்கிறார். இந்த பொறுமை என்ற வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுமை என்பது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்றால், ஒரு இராணுவ வீரன் யுத்தத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த யுத்தத்திற்காக அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்போது அதுக்காக அவன் நிறைய கஷ்டப்படணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ட்ரைனிங் பண்ணணும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் பனி பெய்தாலும் ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அப்படி அவன் நல்ல ட்ரைனிங் பண்ணும்போது, அந்த பயிற்சிக்குள்ளாக அவன் கடந்து செல்லும்போது அவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் உள்ளவனாக பக்குவப்படுத்தப்படுகின்றான். இப்போ நம்முடைய விசுவாசம் இப்படி பரீட்சைகளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது ஏற்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எழும்பி நிற்க அது நமக்கு உதவி செய்யும். எப்படி ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக ஒரு யுத்தம் வரும்பொழுது அந்த யுத்தத்தை அவன் மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறானோ, அதே போல் இந்த பரீட்சை விசுவாச சோதனைகளானது நாம் கிறிஸ்துவுக்காக ஒரு போர் வீரனை போல நம்முடைய விசுவாச சவால்களை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆகையினால நம்ம சந்தோஷமாக இருக்கணும். 2வது, ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, இந்த பாடுகள் நம்மை பூரணப்படுத்தும் என்று 4 அவர் எழுதியிருக்கிறார். இட் வில் பர்ஃபெக்ட் அஸ். எவ்வாறு பாடுகள் நம்முடைய விசுவாசத்தை பரிபூரணப்படுத்தும், பர்ஃபெக்ட் ஆக்கும்? உதாரணமாக ஆபிரகாம் அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே முதிர்ச்சியற்றவனாக இருந்தபோது தன்னுடைய மனைவியை சகோதரி என்று 2 முறை போய் சொன்னார். அதே போல் தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்ன உடனே தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை சாராளினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மணந்து கொண்டார். ஆனால் அதே அவன் 22 வரப்போ அவருடைய விசுவாசத்தில் எந்த அளவுக்கு அவர் முதிர்ச்சி பெற்றிருந்தார், இந்த அவருடைய அனுபவங்கள், வெற்றி தோல்விகள் அவரை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துச்சுன்னா, தன்னுடைய சொந்த குமாரனை கடவுள் நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவனை பலி செலுத்துவதற்கு அவர் தயங்கவில்லை. ஆண்டவர் அதை தடுத்துட்டாரு. ஆனால் அதன் மூலமாக இந்த ஆபிரகாம் விசுவாசத்திலே பரிபூரணப்பட்டு விட்டான். அந்த ஆதியாகமம் 22 வரைக்கும்
ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்டால், அவர் நல்லவர் தாங்க, அவர் கடவுளை நம்பினாருங்க, அவர் கல்தேயரின் ஊர் தேசத்தை விட்டுட்டு வந்தாருங்க, ஆனால் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை குறித்து மிகவும் உயர்ந்த ஒரு எண்ணம் நமக்கு காணப்படுகிறது. அந்த நிலையை ஆபிரகாம் அடைவதற்காக அவர் பல பாடுகளை கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடுகளின் மத்தியில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா, இதன் மூலமாக கடவுள் நம்மளே ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய ஆவிக்குரிய வெற்றிக்காக நம்மளே ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பாடுகளின் மத்தியில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் இவைகளின் மூலமாக தேவன் நம்மை பரிபூரணப்படுத்துகிறார். We can be happy and joyful in the midst of trials because God is preparing us for a greater victory. We can be happy in the midst of trials because God is perfecting our faith so that we will be remembered for our faith in God by God's people and they will be encouraged in their faith for God. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.